தாவேகாவினுடைய முதல் பட்ஜெட், விஜயினுடைய முதல் பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஸ்கீம் அதிகமாக பேசப்படுது அப்படின்னா அது அண்ணன் வீட்டு சீர். ஸோ பெண்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு சீர் கொடுக்கிறார் அண்ணனாக இருக்கும் முதலமைச்சர் விஜய். இந்த திட்டம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது உள்ளதிலே இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட பிரம்மாண்ட திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கே சொல்கிறேன், ரொம்ப அடிப்படையற்ற அபத்தமானதுன்னா இதுதான் சொல்லலாம். ஏன்னா ஃபண்டமெண்டலி இது ராங். சீருங்கிறது என்ன, ஒழிக்க வேண்டிய ஒரு சிஸ்டம். அது பல குடும்பங்களில் நீங்கள் தஞ்சாவூர் மதுரை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீர் குடும்பங்களில் எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. இப்போ சீர்னா 2 அண்ணனும் செய்யணும்னு வரதட்சணை. ஆமாம், எதுக்கு அதை போட்டு இழுத்துட்டு வரதட்சணை. இப்போ 2 அண்ணனும் செய்யணும்னா ஒரு அண்ணன் நல்லா இருப்பான், ஒரு அண்ணன் மோசமாக இருப்பான். 2 பேருக்கும் செய்ய வேண்டிய தேவை ஒன்று தான். இங்கே இறக்கமே இல்லாத ஒரு சிஸ்டம் அது. இப்போ ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்போம். இப்போ விஜய் ஒரு பவுன் போடுறாரு, கவர்மெண்ட்டே ஒரு பவுன் போடுது, நீ போட மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உன்னால ஒரு 10 பவுன் போட முடியாதா? கூட பிறக்காத அண்ணனே ஒரு பவுன் கொடுக்குறாரு, ஒரு பட்டு புடவை கொடுக்குறாரு. அப்போ கூட பிறந்த அண்ணன் எவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த கேள்வி இது ஒன்று வரும். மற்ற சீரையும் அது நியாயப்படுத்தும். பொதுவாக அந்த சீருங்கிற பழக்கத்தின் மீது ஒரு அருவருப்பை உருவாக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இதெல்லாம் என்னடா சிஸ்டம், சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சியை செலிப்ரேட் பண்ணு, கல்யாணம்னா 2 பேரோட விருப்பத்தில் அது நடக்கட்டும் அப்படின்னு சமூகம் மேலே ஏறி வரும்போது இவங்க கீழே பிடிச்சி இருக்கிறாங்க. ஒரு பழமைவாதத்தை திருப்பி ஒரு புனிதமாக்கி திணிக்கிறார். அண்ணன் தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிகைண்ட் உட்ஸு கலாட்டாவிலலாம் சில வீடியோக்கள்லாம் போடுவாங்க. அதாவது இந்த ஊரில் மதுரை, தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர் போட்டு எல்லாரையுமே வியக்கு பார்க்க வைத்த தாய்மாமன் சீரை, ஊரையே வியக்க வைத்த தாய்மாமன் சீர் அப்படியே லாரியில கொண்டு வந்தாங்க சீரை, அப்படியே குடங்குடமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அதுக்கு ஒரு பெரிய இதை கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய எலிவேஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு. அது ஆனால் அநாகரிகமான ஒன்று. அது ஏழை பணக்காரனை ஒருத்தனை குற்ற உணர்வுக்கு தள்ளி அப்படின்னா உங்களுக்கு கொண்டாட வேண்டி கிடக்கு. இப்போ பக்கத்தில் தெருவில் பார்க்குறவனுக்கு நம்மளால் செய்ய முடியலன்னு ஒரு சங்கடம் வரும்ல, அவனுக்கு முடியாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். இதனால சங்கடம் வர்றதுங்கிறது தாண்டி அதை ஒரு ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் மாதிரி ஒரு ஊடகம் கொண்டாடுறது இருக்குல்ல. ஆமா, அன்பை வெளிப்படுத்துறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு தேவைப்படும் போது உதவுறது, இன்னொருத்தரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுன்னு. இது ரொம்ப அப்பட்டமான, ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். அது அரசாங்கமே அதற்கு ஒரு லைசன்ஸை கொடுக்குதுங்கும் போது அது இன்னும் ஜாஸ்தியாகும் இந்த வரதட்சணையெல்லாம். பிரச்சனை நம்பர் 1. 2வது, நீங்கள் மகளிர் உரிமை தொகை இதையும் ஒப்பிட்டிங்கன்னா மகளிர் உரிமை தொகையோட அவங்களுக்கு கொடுக்குற பணம் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே சொசைட்டிக்குள்ளே அது உள்ளூர் பொருளாதாரத்தை அது வளர்க்கும். ஒன்று சேமிப்பாங்க, இல்லை சீட்டு போடுறது சேமிக்கிறது மாதிரி செய்வாங்க. குழந்தைகளுக்கு வேண்டிய விஷயங்களை, வீட்டுக்கு வேண்டியதை வாங்கிக்குவாங்க. அது ஸ்டேஷ்னரியாக இருக்கலாம், இல்லை சிக்கன் மட்டனாக இருக்கலாம், அல்லது தனக்கான ஒன்று செஞ்சுக்குவாங்க. அது பொருளாதாரத்தில் அடுத்த 2 நாளைக்குள்ளே அது எதிரொலிக்கும். அங்கே இருக்காது, அது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. பட் தங்கம் எப்படி? தங்கத்தை நீங்கள் 1,10,000 இன்னைக்கு கிராமத்தில் ஒரு 1000 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா 1000 பெண்கள்கிட்ட எல்லாருக்கும் 1000 ரூபா அப்படின்னும் போது அது ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த ஊருக்குள்ளேயே சுற்றும். அந்த அமௌண்ட்டு அது ஒரு கிராம பொருளாதாரத்தில் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 1000 கோடி ரூபாய் மார்க்கெட்டுக்கு சேரும். சுற்றி வளைச்சி இப்படி தான் உலகளாவிய அளவிலேயே இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு தரப்படுகிற நிதி உதவிங்கிறது அது பொருளாதாரத்தை இன்னும் மேம்படுத்த தான் செஞ்சுருக்கு. பட் தங்கத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்தியன் கவர்மெண்ட்டு ஏற்கனவே நரேந்திர மோடி அங்கே உட்காந்துட்டு தங்கம் இம்போர்ட் பண்ணாதீங்கன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. எப்படி மோடியை பகைச்சிக்கிட்டு இப்படி ஒரு ஸ்கீம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரில. இப்போ தங்கம் இம்போர்ட்டுன்னா அது உங்களோட டாலரை திங்கும். உங்களோட டாலர் திங்குதுன்னு சொன்னால் டாலர் இந்தியன் ருப்பி வேல்யூ கீழே இறங்கும். ருப்பி வேல்யூ கீழே இருக்குதுன்னா பெட்ரோல் விலை ஏறப்போகுது. இந்த அடிப்படையிலையும் இது மார்க்கெட்டுக்கு உபயோகப்படாத ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே இருக்க போகுது. அதுக்குள்ளே சண்டை வரலாம். அம்மா வீட்டுக்கா? அந்த அந்த நகை யாருக்கு? அந்த நகையின் உரிமையாளர் யார்? பொண்ணோட அம்மா வீடா, புருஷன் வீடா? இது தெரியாது. பட்டு புடவை ஒரு அதுவும் புடவை கொடுக்கறது ஓகே, அதை விட்டுருவோம். ஆனால் அதனால கூட நம்ம ஏதோ நெசவாளர்களுக்கு வரும்னு அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இவங்க ஆலோசகர்கள்லாம் ஆந்திராவிலேருந்து பட்டு புடவை வாங்குறேன், கர்நாடகாவிலேருந்து மைசூர் சில்க் வாங்குறேன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது நேரடியா வாரணாசியில இருந்து வாங்குறாங்களா, மோடியை சந்தோஷப்படுத்த அதுவும் நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த 5000 ரூபா மேபி மார்க்கெட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்றபடி இது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அது பொருளாதாரத்தில் எந்த எதிர்மறையா விளைவுகளை செலுத்துமே தவிர இதில் வராது. அடுத்ததுதான் முக்கியமானது, இது சாப்பிட போகிற பட்ஜெட். ஒரு நபருக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 1,20,000 ரூபாய் இன்னைய தேதிக்கு நீங்கள் செலவு பண்ணணும் இதுக்காக.
அப்போ ஒதுக்கி இருக்கிற தொகை ஒரு 850 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்கன்னா 80,000 பேருக்கு இது பலனளிக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை கல்யாணம் நடக்குது? சுமாராக 5,5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கல்யாணம் நடக்குது. இதில் 5 லட்சம் கல்யாணம்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் 75,000 80,000 பேருக்கு தான் இந்த ஸ்கீம் போய் சேரப்போகுதுன்னா அப்போ மீதி எல்லாம் தங்கச்சி இல்லையா? எல்லாம் இன்னொருத்தன் தங்கச்சி, அது அவங்களாம் யாரு? செலக்டிவான அது என்ன செலக்டிவ் தங்கச்சி? 75,000 தங்கச்சி மட்டும் எப்படி வருவாங்க? 80,000 தங்கச்சி பிறர் ஏமாறுவாங்கல்ல. ஒருத்தருக்கு இருக்கு. எப்படி அதை கிரைட்டீரியா எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? தாய் மாமன்ல ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு மட்டும் ஒரு தாய் மாமா இல்லையா? பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற பிள்ளைக்கு ஒரு தாய் மாமா இல்லை. அதே போல் யார் தங்கச்சி யார் தங்கச்சி இல்லை, இதை எப்படி முடிவு பண்ண போகிறாங்கங்கிறது முதல்ல கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் ஒரு சிஸ்டமில் இப்போ நீங்கள் அண்ணன்னா அண்ணன் ஏழை தங்கச்சி கொடுப்பேன் பணக்கார தங்கச்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதே. அண்ணன் எல்லா தங்கச்சியிலும் கொடுக்கணும். நீங்கள் இந்த பேரை வைக்கிறதுலே சிக்கல் இருக்குல்ல. அண்ணன் சீரு, தாய் மாமா சீரு, குழந்தையா சீரு, இதெல்லாம் எதுக்கு? இது ரொம்ப அது ஒரு ஒரு வார்த்தை, ஒரு நயமான வார்த்தையும் இல்லை. அது இவரை எலிவேட் பண்ணுறது நேரடியா மக்களோட நான் கனெக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு தாய் மாமன் சீரு, அண்ணன் வீட்டு சீருன்னு சொல்லிட்டு ஒரு பிற்போக்குத்தனத்தை வந்து ஒரு மக்கள் மத்தியில அதை திணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு புது கலரை கொடுக்குறாங்க. இது எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இதை நியாயப்படுத்துறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த காரணமும் இல்லை. இப்போ இது மகளிர் 20 உரிமை தொகை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் பெண்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுல வந்து நீங்க தாலிக்கு தங்கம்னு ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த திட்டம். அதே தான் கிட்டத்தட்ட வேற பேர்ல வெற்றின்னு ஒரு பேர் முன்னாடி சேர்த்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த திட்டமே கூட ஒரு ஒரு தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுனால அந்த பெண்ணோட வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஓகே, அப்போ அதுல கூட என்ன நடந்துச்சுன்னா ஒரு சின்ன இது வச்சிருந்தாங்க. என்ன அந்த செக் பாயிண்ட்னா, டிகிரி முடிச்ச பெண்களுக்கு வந்து அந்த தங்கத்துல கூடுதல் தங்கம் கிடைக்கும். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, படிக்க வைக்கிறது பெண்களை 12ஆம் முடிச்சுட்டே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக டிகிரி வரைக்கும் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கு வந்து சின்ன லெவல்ல அந்த திட்டம் ஒரு அளவுக்காவது கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரியான செக் பாயிண்ட் கூட இந்த அண்ணன் வீட்டு அது ஆமா ஒப்பீட்டளவில் அது பிற்போக்குத்தனமானதுன்னா அது வந்த காலம் வேற. அது முன்னாடி வந்தது அப்போ கூட இவ்வளவுக்கான ஒரு முற்போக்கு சிந்தனைங்கிறது வைட் ஸ்ப்ரெட்டா இல்லை. அதில் இன்னொன்று வந்து தாலியாலாம் தங்கத்தை கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பல வருஷம் கழிச்சு தான் அது கிடைக்கும். பல வருஷம் கழிச்சு தான் பிள்ளையோட தான் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அதை கூட ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இவங்க சொல்றது வந்து எந்த கண்ணோட அண்ட் இன்னைய மாடர்ன் டேஸில் இன்னைக்கு இந்தியா சந்திக்கிற கிரைசிஸை, தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலை, மற்ற கல்வி தொடர்பான இந்த ஸ்கீம்ஸே நாம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போய் அவங்க படிக்கணும். எல்லா திட்டமும் இருக்கு இல்லைங்களா? நிறைய இந்த கேஷ் கொடுக்குற திட்டம் இருக்கு. புதுமை பெண் திட்டம்ங்கிற பேர்ல மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு. தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போன மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்க. பெண்களுக்கு விலையில்லா பேருந்து, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். அப்படிதான் அதை விமர்சிப்பாங்க. ஆனால் அது கூட இந்த திட்டம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்க்க முடியுமானா முடியாது. அண்ணன் வீட்டு சீரையும் நம்ம லிஸ்ட் போட்ட அந்த திட்டங்களையும் ஒன்றா வச்சு பார்க்க முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா இந்த திட்டம் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபியூச்சர் திங்கிங் இருக்கு, ஃபார்வர்டு திங்கிங் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கறது மூலமாக அவனுடைய படிப்பை அவன் இடை நிற்காமல் அவன் கன்டினியூ பண்ண முடியும். அவனுக்கு வேணுங்கிற கோர்ஸை அந்த காசை வச்சு அவன் படிச்சுக்க முடியும். அல்லது அவனுடைய பஸ்ஸு காசுக்கு அது பயன்படலாம். ஏதோ ஒரு வகையில் அவனோட படிப்புக்கு அது பயன்படும். அப்போ அவன் படிப்பை வந்து தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். அப்போ படிப்பை தேர்வு செய்யலாம், விட்டுட்டு போகலாமா? ஆமாம், வேலைக்கு போகிறது எதுக்கு படிப்புன்னு நினைக்காம கல்வியை நோக்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். பஸ்ஸு கொடுக்குறதும் அப்படித்தான். ஒன்று அவங்க வேலைக்கு வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் சுயதொழில் பண்ணுறதோ வேலைக்கு போகிறதோ அதை மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறது. ஒரு டீ காசை மிச்சமாகட்டுமே, அவங்க திருப்தியாக ஒரு டீயை குடிச்சிட்டு போகிற அளவுக்கான ஒரு தொகைன்னு அதில் அதை ஜஸ்டிஃபை தானே. கல்யாணம் பண்ணிங்கன்ற தவிர இதில் என்ன இருக்குது? சொல்ல வர்றது அதுதான், கல்யாணம் பண்ணிக்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் ஒரு பவுன் கிடைக்கும், ஒரு பவுன் கிடைக்கும், எதுக்கு சும்மா உட்காந்துருக்கப்போ கல்யாணம் பண்ணி போ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கீம். அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது. சீக்கிரம் குழந்தை படுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு அடுத்து மோதிரம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக பார்த்து பிள்ளைய பத்துக்க ஒரு கிராம் மோதிரத்துக்கு ஆச்சு. அதான இது குழந்தை பத்துக்க சொல்லி அவர் அங்கே கேட்குறாரு, 4வது குழந்தைக்கு 40,000 ரூபா தரேன்னு ஆந்திராவில் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இதாக மாதிரி தெரில. ஓகே, இவங்க இது ரெண்டுமே ஒரு மாதிரி பயாஸ்டான ஒன்று. அண்ட் ஒப்பீட்டளவில் அது பொருளாதாரத்தில் எந்த தாக்கத்தையும் விளைவையும் ஏற்படுத்தாது. அது மேபி ஒரு கம்பெனி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்.
இவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மோதிரம் கொடுக்குறாங்கன்னா கம்பெனி எப்பவும் வழக்கமாக கொடுக்கும், போனஸ் கொடுக்கும், ஒரு ஒரு நினைவு பரிசு ஏதாவது ஒன்று கொடுக்கும், அதை வாங்கி வச்சுக்கலாம். அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது சிக்கல் கிடையாது. பட் அரசு எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணுங்கும் போது இவங்க அந்த ஸ்கீம் எல்லாம் விட்டுட்டாங்க பாருங்க. எல்லா பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம். ஆதவர்ஜுனா என்ன பேசியிருந்தாருன்னா முன்னாடி, இப்போ ஒரு ஒரு வெளியூர் போகிறதுனா ஒரு குடும்பம் யோசிக்கணும், 2000 ரூபா செலவு பண்ணணுமான்னு யோசிக்கணும். இப்போ அந்த கவலை இல்லை. கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரை இலவசம். ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தை. அந்த ஸ்கீம் ஏன் கை வைக்கல? ஒப்பீட்டளவில் எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய, நீங்கள் அண்ணன்னு ப்ரூவ் பண்ண விரும்பினா எங்கள் அண்ணன் கொடுத்த பஸ்ஸுன்னு எல்லா பஸ்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஏன் அதை தொடலை? ஏன் அதுக்கு மனசு வரல? இது ஒரு கேள்வி. ஏன்னா அதில் தாய்மாமன் பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது. அது அடுத்தது 2500 பணம், 2500 மாதம் தர்றேன்னது, அதுக்கு நிதி இல்லை. இப்போ இதை கொண்டு வந்து சுற்றி வளைச்சி என்னென்னா எல்லாத்தையும் வெற்றின்னு மாற்றினாங்க இல்லையா? வெற்றி பட்ஜெட், வெற்றி சட்டமன்றம்ங்கிற மாதிரி பாக்கி இருக்குது. அதை போல் இது வந்து ஒரு அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த பணம் கூட அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான். அதுவும் கூட லெஸ் தேன் 20% நடக்கிற திருமணங்களில் 20%க்கும் குறைவான திருமணங்களுக்கு மட்டும்தான் இப்போ அதை கொடுக்க முடியும். நாளைக்கு இந்த தங்கத்தோட விலை இன்னும் ஏறுது அப்படின்னு சொன்னால், ஆனந்த் சீனிவாசன் இவங்க கூட்டணியில் தான் இதில் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறபடி பார்த்தா 2 மடங்கு ஆகும். இன்னும் 2 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னா இன்னும் பாதி பேருக்கு தான் கொடுக்க முடியும். இதே அளவு பட்ஜெட்டை ஒதுக்குனீங்கன்னா. நம்ம இது எல்லாத்துக்கும் பட்ஜெட்டை குறைக்கிறீங்க. இப்போவே வாங்கி வச்சாதான் உண்டு 5 வருஷத்துக்கு சேர்த்து. சரி, ஆமாம், அதுவும் முடியாது. அதான் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு தங்கத்தோட விலை வந்து ஒரு சவரன் வந்து 2 லட்சம் ஆயிடும். அப்போ ஆமாம், இப்போ வாங்கி வைக்கிறது இல்லைன்னா கல்வி பட்ஜெட்டை குறைச்சா போச்சு. இப்போ குறைச்சாங்கல்ல, அது இன்னும் குறைக்க மாட்டாங்க இல்லைல்ல. இப்போ 2250 கோடி குறைச்சாச்சு. அடுத்தது கல்விக்கான பட்ஜெட்டை குறைச்சா முடிஞ்சு போகுது. ஸோ இந்த 2 ஸ்கீமுக்கும் சேர்த்து ஒரு 1300லேருந்து 1400 கோடி வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. தாய்மாமன் சீருக்கும் இந்த அண்ணன் வீட்டு சீருக்கும். இது முதல்ல இந்த தாய்மாமன் சீர் வந்தப்ப அது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து எதிர்த்தார், விமர்சனம் வச்சார். எதிர்க்கல, விமர்சனம் வச்சார். இது தேவையில்லாத ஒரு திட்டம், இதனால எந்த பயனும் வரப்போறதில்லை. ஒரு குழந்தைக்கு நீங்கள் மோதிரம் போடுறீங்கன்னா அந்த மோதிரம் அந்த குழந்தை ஒரு 3-4 மாதம் ஆகும்போது அல்லது 1 வயசு ஆகும்போதே அது போட முடியாத சைஸுக்கு போயிடும். அப்போ அதனால எந்த பயனுமே கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மெட்டர்னல் வார்டில் நீங்கள் அந்த 500 கோடியை வச்சு மெட்டர்னல் வார்டில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டர்னிட்டி வார்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். பட் அவர் தான் இப்போ இந்த திட்டத்தை ஆதரிக்கிறார், இதை விமர்சிக்கல. ஓகே, இந்த 2 விஷயமும் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணா இல்லை. அவர் இப்போ அவரால் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. அவர் வெறுமனே ஜஸ்ட் அந்த புகழ்ந்து பாடுற புலவர் ரேஞ்சுக்கு அவரை சுருக்கிட்டாங்க. யதார்த்தம் அதுதான். அவரால் எதையும் எதிர்த்தெல்லாம் பேச முடியல. இப்போது உதயநிதி கைது தொடர்பாக அவர் எதிர்த்து வெளியிட்ட அறிக்கையை வந்து எவ்வளவு பலவீனமாக முன்னேறதுன்னு தெரியும். ஒரு காலத்தில் திருமாவளவனோட அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக ஒரு ஃபார்வேர்டு இதோட இருக்கும். இப்போ அது மாதிரி ஒரு சீரியஸ் ஐடியல் லீடர் தமிழ்நாட்டிலே அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாருங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் முற்போக்காளர்களால் பார்க்கப்பட்டுச்சு. சகவாசம் எவ்வளவு மாற்றங்களை உருவாக்குதுன்னு பாருங்க. அது பெரிய ஆச்சரியம் தான். நீங்கள் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது அவர் குறித்து வருகிற செய்தியெல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவே இருக்கும். அவரோட தொடர் செயல்பாடு சொல்கிறேன். ஒரு ஸ்கீம் ஒன்று பண்ணார், மாஸ் ரத்த தான முகாம் ஒன்று நடத்தினார் ஜெயலலிதாவுக்கு. தொழிலாளர்கள் எல்லாம் கட்டாயமாக ரத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இங்கே டிடிவி தினகரனுக்கு அந்த ரெட்டலை அந்த தொப்பி மாட்டிக்கிட்டு அந்த லைட்டு வச்ச தொப்பி வச்சுட்டு அதை போல் ஒரு மாதிரி பகடியானது தான் அவர்கிட்டேருந்து வந்தது, கான்ட்ரவர்ஷியலாக. பட் திமுக வந்த பிறகு அவரோட ரெஸ்பான்ஸு அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே தலைகீழாக இருந்தது. பதில் சொல்கிறதுல சொல்கிறேன், இன்னொன்று அந்த துறையை நடத்துனதில் சொல்கிறேன். ஒப்பீட்டளவில் செந்தில் பாலாஜி இருந்தபோது இவ்வளவு மின்வெட்டு சென்னையில் கிடையாது. எங்கள் ஏரியாலலாம் நேற்று நைட்டு 2 மணிக்கு கரண்ட் வந்திருக்கும் ஒரு பாதி இடங்களில். என் வீடு தப்பிச்சது இந்த சைடில். எங்களுக்கு ஆனால் ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற இன்னொரு ஏரியாவில் 2 மணி வரைக்கும் கட்டு. நார்த் மெட்ராஸில் இது ரொம்ப காமன். இதை மாதிரியான ஒன்றெல்லாம் இல்லை. அவர் சொல்கிற பதில், ரெஸ்பான்சிபிளாக வர்ற பதில் ஆகட்டும், அண்ட் அந்த பாஜக தன்னை இழுக்கிறதுக்கு எடுத்ததில் காட்டின ஒரு உறுதிங்கிறது என்னென்னா, ப்ராபப்ளி ஒரு திருமாவளவனை இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு தனிநபரினுடைய நடத்தை அப்படிங்கிறது அவங்க எந்த சைடில் இருக்காங்க, அவங்களோட சுற்றம் வந்து எந்த மாதிரியான ஐடியாலஜியில் இருக்குங்கிறத வச்சு தான் ஒரு தனிநபரோட செயல்திறன் வேறுபடுதுங்கிறத நாம் இவரோட இதுலேருந்து புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல. இல்லை, அதை விட ஒன்று கவனிச்சிங்களா, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? இந்த காலகட்டத்தில் கஸ்டோடியல் டெத்து நடக்குது. கஸ்டோடியல் டெத்துக்காகவே பிறப்பெடுத்தவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். அது யார், ஹென்ரி டிபேன்
இது ஒரு மனிதாபிமான என்கவுண்டர்னு சொல்லிடுவாரோன்னு, கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து அந்த அளவுக்கு இல்லை. அவர் ரொம்ப இதாக இருக்கார். அதே போல் எவிடன்ஸ் கதிர் நேற்று உதயநிதி சொல்கிறாரு, இந்த மாதிரியான சாதிய படுகொலைகள் 4-5 நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. எவிடன்ஸ் கதிர் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. அவர் அந்த பள்ளி தண்ணீர் தொட்டிக்குள்ளே மனித கழிவு கலக்கப்பட்டது குறித்து வேங்கை வயல்ங்கிறத மட்டும் அவர் எத்தனை போஸ்ட் போட்டிருப்பார், எவ்வளோ முறை மென்ஷன் பண்ணியிருப்பார். இது குறித்து அவர் எதுவும் பெருசாகவே பேசலை. திருமாவளவன் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் இதை போல் இதுக்காகவே பிறவி எடுத்த பல பேரும் ஒரு டெட் சைலன்ஸில் இருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி தோணுது? இது இப்படி ஒரு ராயல் ரோடை வந்து தாவேக்கா பெரும்னு அதுவும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு சொகுசு இது. ஜெயலலிதா கிடைச்சது ஒரு காலத்தில், அவுட் ஆஃப் ஃபியர் ஆர் அந்த சப்போர்ட் ஏதோ ஒன்றுல. அது வந்து திமுக இருக்கும்போது ஆணவ கொலையாக இருந்தது, இப்போ ஆணவ மரணமாக மாறிடுச்சு. அது மாதிரி வந்து ஹென்றி டிபேன் கூட பார்த்தோம்னா லாக்அப் டெத் குறித்து கேள்வி கேட்க தகுதி இல்லாதவர்கள் நீங்கள் அப்படின்னு திமுக சொல்கிறார். ஓகே, அட்லீஸ்ட் இவங்க வந்து உடனடியாக அது மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விஜய் வாயே திறக்கல. போன ஆட்சியில் ஸ்டாலின் வந்து அட்லீஸ்ட் அதை ஒரு அக்கௌண்டபிள் எடுத்துக்கிட்டு சாரிங்கிற இடத்துக்கு இறங்கி வந்தார். ஆமாம் ஆமாம், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லைனாலுமே அது ஒரு சின்ன அக்கௌண்டபிள், நான் அதுக்கு பொறுப்பு நான் அப்படிங்கிற அந்த பொறுப்பேற்கும் தன்மை இருந்தது. அந்த இடத்துல கூட இவங்க இல்லை. விஜய் வந்து அதை பற்றி வாயே திறக்கல, அதை பற்றி பேசவே கிடையாது. அவர் தான் அதுக்கு பொறுப்பு, காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சரே அவர் தான். ஆனால் அவர் அதை பற்றி வாயே திறக்கல. ஆனால் அது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வரார். இப்போ விஜய்க்கு வந்து ஊடகங்களில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அல்லது ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து ஊடகங்களில் மட்டும் கொடுக்கல. மாதிரி இத மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதாவது டிஎம்கே இருந்தால் மட்டும் எதிர்ப்போன்னு. இவங்க ஏடிஎம்கேல இல்லை, ஏடிஎம்கேல எவிடன்ஸ் கதிர் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தார். எடப்பாடி பீரியடில், ஜெயலலிதா பீரியடில் எனக்கு நினைவு இல்லை, எடப்பாடி டைமில் இருந்தார். இப்போ அது அவர் வந்து ஆர்எஸ் பாரதி பையன்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருக்காரு. சண்டை போட வேண்டிய இடம் இங்கே. அடுத்து கம்யூனிஸ்ட் இன்னொரு பெரிய வீழ்ச்சி. இந்த உதயநிதி கைது விவகாரத்தில் நீங்கள் அவங்களோட ஸ்டாண்ட் எப்படியோ இருக்கட்டும், ஆனால் அவர் பேசிய பேச்சு குறித்து உங்களுக்கு அபிப்பிராயம் எப்படியும் இருக்கட்டும், அது வேற, அது டிபேட்டபிள். ஆனால் இதில் தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு வந்து எந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபடுற யாரையும் அச்சுறுத்துவ விதமான வழக்கு. இந்த பேட்டர்னை அவங்க உதயநிதி மேலே பயன்படுத்த முடியும்னா யார் மேலேயும் பயன்படுத்த முடியும். பட் இதை குறித்து 2 லெஃப்ட் பார்ட்டிஸ்லேருந்து ரியாக்ஷன், இதை பற்றி எதுவும் பேசுனாங்களா? நான் பார்க்கல. அப்படி ஏதாவது பார்த்தீங்களா? இது அப்படி அவங்க கவனிக்கலைன்னா அது ரொம்ப டேஞ்சர் இல்லையா? ஒரு தேவையில்லாத செயல், கைது அப்படிங்கிற லெவலுக்கு அதை வந்து கண்டிச்சிருந்தாங்க. ஓகே, இல்லை, ஆனால் அதை பயன்படுத்தப்பட்டது இந்த செக்ஷன் பற்றி பேசல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், கலவரத்தை தூண்டுதல், இரு பிரிவினருக்கு மத்தியில் மோதலை தூண்டுதல், இந்த மாதிரியான செக்ஷன்லாம் வந்து உதயநிதியோட ஸ்பீச்சில் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இது ஒரு யூனியன் லீடரு இந்த மாதிரி இந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டால் அவரோட எதிர்காலம் என்ன? அந்தாலும் அதுக்கப்புறம் வேலையும் பார்க்க முடியாது, கோர்ட்டு கலைஞ்சே கதை முடிஞ்சு போயிடும். 9 செக்ஷன். எனக்கு இந்த எதிர்வினை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டாக விலகிட்ட மாதிரி, ஆட்டத்திலிருந்து விலகி கொண்ட மாதிரியான அந்த நடத்தை தான் நமக்கு இன்னும் அச்சுறுத்தலாக இருக்குது. ஓகே, வேற ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு இல்லையா, ஏதோ இந்த ஹாஸ்டல் ஒன்று திறந்துருக்காங்க. அது என்ன எனக்கு தெரியல அதோட ஃபுல் டீட்டெயில். இந்த ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிற பேரில் 200 ஹாஸ்டல் திறப்பதற்கு ஒரு 3000 கோடிக்கு மேலே ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ 200 ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அப்படின்னும் போது நமக்கு அது ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிற இமேஜ் உருவாகுது. அதில் வந்து அந்த ஸ்டடி ஹப் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்டலில் வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஸ்டடி ஹப்னு சொல்கிறாங்க. கிச்சன்லாம் ஒரு மாடர்ன் கிச்சன் வந்து வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது கேட்கும்போது ஓகே, ஒரு நல்ல ஸ்கீம் அது மாணவர்களுக்கு. ஏன்னா மாணவர்களுக்குன்னா எப்படி, ஆல்ரெடி தான் மாணவர்களுக்கு ஹாஸ்டல் அதெல்லாம் இருக்கும். விஜய் வந்த உடனே சமூக நீதி விடுதியை போய் பார்வையிட்டு வந்தார். அதுலேருந்து கிடைச்ச பார்வையை வச்சு இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாரோ அப்படின்னு கூட யோசிக்க தோணுச்சு. ஆனால் அதில் பிபிபி மாடல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்து அதுதான் புரியல. ஏன்னா ஏற்கனவே கல்லூரிகளில் ஹாஸ்டல் இருக்குது, உங்களுக்கு பள்ளிகளில் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் ஹாஸ்டலோடு தான் இருக்கும். புதிதாக 200, அதுக்கு பட்ஜெட் வந்து 3200 கோடினா அது யாரை இலக்கு வச்சு, அதற்கான தேவை அவ்வளோ இருக்கா? எனக்கு இது குழப்பமாக இருக்குது. அந்த இதில் பண்ணாங்களா இல்லை குத்துமதிப்பாக போகிற போக்கில் அடிச்சு விட்டாங்களா? இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல், பிபிபி மாடலுங்கிறத பயன்படுத்தி தான் இந்த ஹாஸ்டல்ஸ் வந்து கட்ட போகிறாங்க.
ஓகே. ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில ஒரு பிராண்டாக பார்க்கப்பட்ட ஒரு திட்டம் என்னன்னா, அந்த தோழி விடுதி ஆமா. அப்படிங்கிற ஸ்கீம். அந்த ஸ்கீம் மேலேயே சில விமர்சனங்கள் இருந்தது. அது என்ன அப்படின்னா, அதுவும் இதே பிபிபி மாடல்ல கட்டப்பட்ட ஒரு விடுதிகள் தான். அந்த விடுதிகள்ல என்னன்னா, ஒவ்வொரு ரீஜியன்ல ஒவ்வொரு பிரைஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஏன்னா, அதை நிர்வகிக்கிறது பிரைவேட் என்டிட்டி. அப்ப இங்க நம்ம இருக்கிறதுலே அதிகமான விலை எங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கக்கூடிய தோழி விடுதி. அங்க வந்து எவ்வளோ ட்வின் ஷேரிங் ரூம் வந்து எவ்வளோன்னா, ரூ. 8,000 ஒரு ஆளுக்கு வாடகை. ரூ. 16,000. மாசம் 8,000 ஒரு ஓகே. ஒரு ஆளுக்கு. அதான் அந்த இதை ஒரு ரூம் வித்தவுட் வாடகை. ஃபுட் வித்தவுட் ஃபுட். நீங்க இங்க அப்படியே சென்னையில சுத்தி வந்தீங்கன்னா, வித் ஃபுட்டோடயே ரூ. 8,000க்கு நல்ல பிஜி பிஜி கிடைக்கும். கிடைக்கும். ஆனா கவர்மெண்ட் கட்டுன ஒரு விடுதி. அந்த விடுதியில ரூ. 8,000 வித்தவுட் ஃபுட் அப்படின்னா, அந்த ஹாஸ்டல் யாருக்கான ஹாஸ்டல் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. ம், 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 இப்போ பிபிபி மாடலினுடைய பிரச்சனை என்னன்னா அதுதான். ம். இப்போ ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் நாங்க 3,200 கோடியில 200 ஹாஸ்டல் கட்ட போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பிபிபி மாடல் அப்படின்னு சொன்னா, ஓகே. இந்த ஏசி எல்லாம் நமக்கு படிக்கும்போது அது கம்பல்சரி வந்து அது வந்து பே பண்ணக்கூடிய ஹாஸ்டல்ஸாக தான் இருக்க போகுது. அப்போ சென்னையில பே பண்ணக்கூடிய ஹாஸ்டல் ஒரு ரேட்லயும், திண்டிவனத்துல பே பண்ணக்கூடிய ஹாஸ்டல் ஒரு ரேட்லயும், மாணவர்களுக்கு கட்டணம் கட்டி தங்கக்கூடிய ஹாஸ்டல் தான் இவங்க கட்ட போறாங்க. அதை வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய புரட்சிகர திட்டம் மாதிரி இந்த பட்ஜெட்ல வந்து காட்டுறாங்க. அதுதான் வந்து ஆனா எனக்கு புரியாதது, அது எக்கனாமிக்கலா அது ஒர்க் அவுட் ஆகுறதா? அது அவ்வளவு ஹாஸ்டலுக்கான தேவை இருக்கா என்ன? ஆக்சுவலா அது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் 3,200 கோடி ப்ரொஃபஷனல்ஸ் அந்த கார்ப்பரேஷன் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. எப்படி மேன்ஷன் மாதிரி அப்போ. நம்ம இந்த ஹவுசிங் போர்டு கார்ப்பரேஷன்லாம் ஆ. வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதுக்குன்னு ஒரு தனி கார்ப்பரேஷன் உருவாக்கியிருக்காங்க. இது நிரந்தரமா இந்த மாதிரி வேலைகளை பண்ண போகுது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் ஹவுசிங்காகவே ஒரு கார்ப்பரேஷனை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா வந்து அதிலிருந்து வருவாய் ஈட்டுதலும் நடக்க போகுது. அதுதான் அந்த திட்டத்தினுடைய விஷயம். வருவாய் கவர்மெண்ட் ஈட்ட போதா, இந்த பிரைவேட் பார்ட்னர் ஈட்ட போறாங்க? 2 பேர் தான். ஸோ பிரைவேட்டுக்கு பெருமளவிலான வருவாய் கிடைக்கிற மாதிரியான ஒரு பிபிபி மாடலில் இந்த திட்டம் இது பண்ணியிருக்குது. இதை கேட்கும்போது ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர் பேசுகிறார். அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே எப்படி கவர்மெண்ட் பண்ண முடியும்? ஓகே. அவங்க வந்து ஒரு கிளியர் இது ஐடியாவில் இருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ எதுவும் கேட்கவும் முடியாது. டென்யூர் முடியும் போது பெரும்பாலும் ப்ரைவேட்டைஸ் ஆகிடுன்ற மாதிரி தான் தெரியுது. மெஜாரிட்டியில் கை வச்சுருவாங்க, ப்ரைவேட்டைஸ் ஆகிடும்னு தெரியுது. ஏன்னா அது குறித்து தயக்கம் அவங்களுக்கு இல்லை, விஷனும் கிடையாது. நான் வந்து இது மாதிரியான பட் கூட சகாசம் வச்சிருக்கிற ஹாஸ்டல் அப்படிங்கிறது பிபிபி மாடல் நோக்கி நகருதுன்னா, அடுத்து வந்து ஸ்கூல்ஸும் பிபிபி மாடல் நோக்கி நகர்ந்தது அப்படின்னா, அது வந்து இன்னும் அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு ஆமாம் போகும். ஆமாம் ஆமாம் பாடி எடுத்துடலான்ற நிலமை தான். நீங்கள் ஸ்கூலை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? வெறுமனே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் இருக்க முடியும். செக்ரட்டரியேட்டு இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று. ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கவர்மெண்ட் பண்ணும். ம். சர்வீஸ் வந்து கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. இதுதான் வந்து இந்த அமெரிக்கா மாடல், அமெரிக்கா மாதிரி மாற்ற போறாரு, சிங்கப்பூர் மாதிரி மாடலினுடைய ஆர்கியூமெண்ட். அமெரிக்கா மாதிரி பொருளாதாரம் மாறாது. ஓகே, அது சரி. அது ஆப்பிரிக்கா மாதிரி மாறலாம். ஒரே இடத்துல கிடைக்காதுல்ல உங்களுக்கு. இந்த ஆப்பிரிக்கன் எக்கானமி, அமெரிக்கன் சிஸ்டம், வாழ்க்கை தரம் நமக்கு கிடைக்காது. ஆனா மாடல் அமெரிக்க மாடல். ஆனா வாழ்க்கை தரம் வந்து இந்திய வாழ்க்கை தரம் அல்லது ஆப்பிரிக்க வாழ்க்கை தரம். மாடல் மட்டும் அமெரிக்க மாடல். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடலுக்கு கீழே தான் அந்த ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுதுங்கிறது தான் முக்கியமானது. ஸோ மற்றபடி இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம பார்க்கணும்னா நிறைய ஏற்கனவே இருந்த திட்டங்கள் தான். பேருக்கு முன்னாடி வெற்றின்னு சேர்த்துருக்குறாங்க. இதை பற்றி ஒரு ஆர்டிகிளே வந்திருக்கு. கலைஞர் கனவு இல்லம் திட்டம்னு ஒரு வீடு கட்டி இருந்துச்சு. அது பேர் வந்து இனிமேல் வெற்றி வீடு திட்டம். ஆனால் பயனாளிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு போல. ஆமாம், 1,00,000 70,000 இருக்கு. அடுத்து நான் முதல்வன் தொகை அதிகரிச்சிருக்காங்க, 5 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம், அதுக்கு பேர் இனிமேல் வெற்றி திறன் பயிற்சி. அடுத்து வந்து இந்த இலவசமாக அந்த ஃப்ரீ லைஃப் ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த கால்நடை கொடுக்கறது வந்து அதிமுக பீரியடில் கொண்டு. ஆமாம், அதுக்கு பேர் இனிமேல் வந்து வெற்றி மகளிர் கோட் ரியரிங் ஸ்கீம். ஓகே, வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். அடுத்து வந்து தாலிக்கு தங்கம் தான் அண்ணன் சீர் பார்த்தோம். மகளிர் விடியல் பயணத்துக்கு இனிமேல் மகளிர் பயணம். அதுல வெற்றியை சேர்க்கலையான்னு தெரியல. இந்த கல்லறை ஸ்கீம் ஒன்று இருக்கு, வெற்றி கல்லறை. அது ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லையா?
34 கோடி ரூபா கல்லறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. முதல்வர் படைப்பகம் வெறும் படைப்பகம் ஆயிடுச்சு. முதல்வரில் கூட என்ன சிக்கல்னு தெரில. இது எல்லாமே என்ன ஆகுனா, இப்போ சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து காமராஜர் பேர் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அதில் வெற்றிங்கிறத வைக்காத வரைக்கும் பரவாயில்ல. இப்போ இது என்னன்னா, இந்த திட்டங்கள் பேர் மாற்றப்பட்டதுனால இது எல்லாமே ஒரு புது ஸ்கீம் மாதிரி பப்ளிக் வந்து அப்பியர் ஆகும். ஒரு மீம் எடுத்து போடுறாங்கன்னு வச்சிங்களேன், வெற்றி திறன் பயிற்சி அப்படிங்கிற பேரில் இனிமேல் எல்லாருக்கும் ஃப்ரீ கோச்சிங், யூபிஎஸ்சி படிக்க போகிறவங்களெல்லாம் மாதம் ஃபண்டு தர போகிறாங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டாங்கன்னா, ஓ பரவாயில்லப்பா சூப்பர், புதுசாக இப்படி கொண்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ஏற்கனவே அப்படின்னு கேள்வி கேட்குற இடத்துக்கு மக்கள் நகருவாங்க. நான் முதல்வன்னு சொன்னாக்கா அதான் ஏற்கனவே போன ஆட்சியில் வந்தது தானேன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ புது புது பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பட்ஜெட்டை புதுசாக காட்டியிருக்காங்க. ஓகே, அதிமுக இனிமே ஆட்கள் ஃபேக்ட் செக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டாக மாறணும். இல்லைடா இது ஏற்கனவே இருக்குன்னு சொல்கிறதுக்கு. ஸ்கீம் அதே தான், ஆனால் பேர் புதுசு. பட்ஜெட் அதே தான், பேர் மட்டும் புதுசு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட் வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன எப்படி போயிட்டு இருக்கு.